بسم الله الرحمن الرحيم. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாக பிறந்தவன் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம். 5 விதமான உலகங்களை கடந்துதான் அவன் செல்ல வேண்டும். முதலாவது உலகம்தான் ஆலமுல் அர்வாஹ், ரூகுகள், ஆன்மாக்களின் உலகம். அந்த ஆன்மாக்களின் உலகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் வருகிறது, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, எல்லா மனிதர்களுடைய உயிர்களும் கூட்டம் கூட்டமாக படையாக அந்த உலகத்தில் இருந்தது. ஃபமா தஆரஃப மின்ஹ தலஃப வமா தனாக்கர மின்ஹ இஹ்தலஃப. அந்த உயிர்களாக இருக்கும் போது யார் யாரெல்லாம் சந்தித்து அறிமுகமாகினார்களோ அவர்கள் உலகத்திலும் வந்து சந்திப்பார்கள், அறிமுகமாகுவார்கள், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவார்கள். உயிர்களாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் சண்டை பிடித்தார்களோ அவர்கள் உலகத்திலும் வந்து மனிதர்களாக பிறந்ததற்கு பின்னாலும் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொள்வார்கள். இரண்டாவது உலகம்தான் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை வாழ்க்கை. சகோதரர்களே, அது ஒரு நீண்ட பாடம். மூன்றாவது வாழ்க்கை ஆலமுத் துன்யா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கை, முடிந்து செல்லக்கூடிய வாழ்க்கை. நாலாவது வாழ்க்கை தான் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை, நீண்ட கால வாழ்க்கை, பல்லாண்டு கால வாழ்க்கை. ஐந்தாவது உலகம்தான் ஆலமுல் ஆகிரா, மறுமையின் வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. சகோதரர்களே, 2 உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு 3வது உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆலமுத் துன்யா. அடுத்த ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, நாட்கள் கரைந்து கொண்டே இருக்கிறது, ஆயுள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது மௌத்து வரும், எப்பொழுது கபருக்கு நாம் கொண்டு செல்வோம், யாருக்கும் தெரியாது. எத்தனையோ ஜனாசாக்களை சுமந்த நாம், எத்தனையோ ஜனாசாக்களை சுமந்த நாம், எத்தனையோ ஜனாசாக்களை நம்முடைய கரங்களால் கபருக்குள் வைத்த நாம், நம்மை எப்பொழுது யார் சுமந்து சென்று கபருக்குள் வைப்பார்கள் யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஜனாசா ஏராவூரில் அடக்கப்படுமா, அல்லது நம்முடைய ஜனாசா வெளிநாடுகளில் அடக்கப்படுமா, அல்லது நம்முடைய ஜனாசா ஜன்னத்துல் பக்கீல் மதீனாவில் அடக்கப்படுமா, யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, உலகத்தை தயாரித்தது போதும், உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். அடுத்த உலகம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அதான் கவிஞர் சொல்கிறார், தபகின் நஜாத வலம் தஸ்லுக் தரீகதஹா இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸி. ஏ மனிதனே, வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஆனால் வெற்றியின் பாதையில் நீ செல்லாமல் இருக்கிறாய். தரையில் கப்பல் ஓட்ட நினைத்தால் ஓட்ட முடியுமா? கடலில் தான் கப்பல் ஓட்டலாம். யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன், அந்த மறுமை நாள் அங்கே உன்னுடைய பணமும் பிரயோசனம் கொடுக்காது, உன்னுடைய பிள்ளைகளும் பிரயோசனம் கொடுக்காது. வதம்மத்துல் கப்ரி துன்சி லைலத்தல் உர்சி. சொல்கிறார், உலகத்தில் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அது திருமணம் முடித்த முதல் இரவுதான். சொல்கிறார், கபருக்குள் ஒன்னை வைத்து கபர் ஒரு தரம் நெருக்கிவிட்டால் முதலிரவுடைய இன்பமும் உனக்கு மறந்துவிடும். அவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. திருமிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் சகோதரர்களே கபர் மனிதர்களை பார்த்து பேசுகிறதாம். ஒவ்வொரு நாளும் காலையில் கபர் பேசுகிறதாம், அன பைத்துல் குர்பா, நான் அறிமுகம் இல்லாத வீடு. அன பைத்துல் வஹ்தா, நான் தனித்த வீடு, நான் தனித்த வீடு. அன பைத்துல் லுல்மா, நான் இருட்டு வீடு. அன பைத்துத் துராப், நான் மண் வீடு, நான் மண் வீடு. அன பைத்துல் வஹ்ஷா, நான் வெறிச்சியின் வீடு, நான் வெறிச்சியின் வீடு. என்னை ஒளிமயமாக்க வேண்டுமா, கபரை ஒளிமயமாக்க வேண்டுமா? சகோதரர்களே, அங்கே யாராலும் பல்ப் போட முடியாது,
அங்கே யாராலும் லைட் போட முடியாது. உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள் தான் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கும். உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய சதகாக்கள் தான் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாகும். உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்த காலங்கள் நேரங்கள் தான் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கும். சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதாவூதில் வருகிறது, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் மதீனாவில் நாங்கள் எல்லோரும் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை அடக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வந்தார்கள். இன்னும் ஜனாசா அடக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் ஒரு அஸா இருந்தது. அந்த அஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலத்தில் குத்தி வைத்திருந்தார்கள். எங்களை பார்த்து சொன்னார்கள், ஏ தோழர்களே, ஒரு நல்லடியானை கபருக்குள் கொண்டு போய் வைத்தால், சிந்திப்போம் சகோதரர்களே. இந்த விடயத்தை கொஞ்சம் கற்பனை கெடுங்கள், கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை கெடுங்கள். நான் நல்லடியானாக வைக்கப்படுவேனா அல்லது பாவியாக வைக்கப்படுவேனா? ஒரு நல்லடியானை வைத்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மலக்குமார்கள் வருவார்களாம். திருமிதியில் வருகிறது, முதலாவது மலக்குடைய பெயர் முன்கர், 2வது மலக்குடைய பெயர் நக்கீர். தபரானி வேற ரிவாயத்துகளில் இப்னு மந்தா போன்றவற்றில் வருகிறது. அந்த மலக்குமார்கள் வருவார்களாம், கருப்பு நிறத்தில் வருவார்களாம். கருப்பு நிறத்தில் ஆயிலான் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்களாம். சகோதரர்களே, அந்த மலக்குமார்களுடைய 2 தாடை பற்களும் நிலத்தை தொடும் அளவுக்கு வளர்ந்திருக்குமாம். அந்த மலக்குமார்களுடைய முடிகள், ஜடை முடிகள் பின்னால் தூத்து கொண்டு வருமாம். அந்த மலக்குமார்களுடைய 2 கண்களும் நீல நிறத்தில் நெருப்பாய் பற்றி கொண்டிருக்குமாம். அந்த மலக்குமார்கள் கையில் ஆயுதமேந்தி இருப்பார்கள். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை அசைக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்தில் சகோதரர்களே, என்னிடமும் வருவார்கள், உங்களிடமும் வருவார்கள். நல்லவனாக இருந்தாலும் அதே தோற்றம்தான், கெட்டவனாக இருந்தாலும் அதே தோற்றம்தான். மிம்பரில் வைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும். ஏ சமூகமே, ஏ முஸ்லிம்களே, உங்களுடைய கபர்களில் உங்களுக்கு சோதனை நடக்கும், எக்ஸாம் நடக்கும். பல கேள்விகள் வந்திருக்கிறது. முக்கியமான 3 கேள்விகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிவாயத்தில் சொன்னார்கள். முதலாவது கேள்விதான், மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? உலகத்தில் அல்லாஹ் என்று வாழ்ந்தவன், அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுத்தவன், அல்லாஹ்வுக்காக காலம் கொடுத்தவன், அல்லாஹ்வுடைய மாளிகையை உயிர்ப்பித்தவன். 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம், எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் என்று வாழ்ந்தவன் உடனே சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். இங்க பிட்டெடுத்துட்டு போகலாம், இங்க பாடமாக்கிட்டு போகலாம். சக்கராத்தில் அல்லாஹ் கல்வை தான் புலிவான். அங்கே நாடகம் போட முடியாது, நடிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் என்று வாழ்ந்தால்தான் கபரில் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று வாயில் வரும். மறந்து விடாதீர்கள். பாஸ். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது? உலகத்தில் இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவன் சஹாபாக்களை போல் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள், இஸ்லாத்துக்காக துண்டு துண்டாக வெட்டப்பட்டவர்கள் சஹாபாக்கள். உஹது யுத்தம், அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா சொல்றாங்க சஹாபாக்கள், அந்த ஜனாஸா அடையாளமே தெரியவில்லையா.
நம்மட பாசையில சொல்வதாக இருந்தால் மரக்கரியை துண்டு துண்டாக வெட்டுவதைப் போல் ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை காஃபிர்கள் துண்டு துண்டாக அறிந்து வைத்திருந்தார்கள். துண்டு துண்டாக அறிந்து வைத்திருந்தார்கள். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ருபைய பின்த் நதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சின்ன விரலை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டாராம், இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ். சகோதரர்களே, சொல்லுவார்கள் இவர்கள் என்னுடைய மார்க்கம் தான் இஸ்லாம். இரண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி சகோதரர்களே, மூணாவது கேள்வி, அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த நல்லடியாருக்கு கொண்டு வந்து காட்டுவான். உலமாக்கள் சொல்கிறார்கள், அவருடைய கபரிலிருந்து மதீனா முனவ்வரா வரைக்கும் உள்ள அத்துணை திரைகளும் நீக்கப்படுமா? நீக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அந்த மனிதருக்கு காண்பிக்கப்படும். சுன்னத்துகளை எடுத்து நடந்தவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் ஸலவாத் சொன்னவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனுக்காக உலகத்தில் வாழ்ந்தவன் கேட்பான். கேட்கப்படும் அவனிடம், இவர் யார்? சொல்லுவாராம், இவர்தான் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார் ரெண்டு பேரும் கேட்பார்களாம், இந்த விடயம் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் ரப்பு, இஸ்லாம் தான் மார்க்கம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுவானாம், நான் குர்ஆனை படித்தேன், குர்ஆனை நம்பினேன், அதன்படி உலகத்தில் வாழ்ந்தேன். உடனே வானலோகத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரும். அல்லாஹ் சொல்லுவானாம், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், உண்மை சொல்லிவிட்டான். சுவர்க்கத்துடைய விரிப்புகளை எல்லாம் அவனுடைய கபரிலே விரியுங்கள். சுவர்க்கத்துடைய ஒரு கதவை அவனுடைய கபருக்கு திறந்து விடுங்கள். சொர்க்கத்துடைய கதவு எவ்வளவு பெரியது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்துடைய கதவினுடைய அகலம், ஒரு கதவினுடைய 2 பக்கத்து அகலம் மக்காவுல இருந்து ஹஜர் என்றா கட்டார், இப்ப இருக்கக்கூடிய கட்டார் கிட்டத்தட்ட 1444 கிலோமீட்டர். ஒரு சொர்க்கவாசியுடைய, ஒரு சொர்க்கத்துடைய கதவு நிலையின் அகலம் 1444 கிலோமீட்டர். திறந்து விடுங்கள், எனக்காக உலகத்தில் வாழ்ந்தவனவன். சகோதரர்களே, சொன்னார்கள் மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்து வாசம், சுவர்க்கத்து மனம் வீசிக்கொண்டே இருக்குமாம். சொல்லுவார்கள் மலக்குமார்கள், நம் நீ தூங்கு, கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவதை போல் நிம்மதியாக நீ தூங்கு. அவர் சொல்லுவாராம், ரப்பி அகீம், ரப்பி அகீம், யா அல்லாஹ் அவசரமாக கியாமத்துடைய நாளை கொண்டு வா, அவசரமாக கியாமத்துடைய நாளை கொண்டு வா. ஏன்? சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர் சுவர்க்கத்துக்குள் நுழைய துடிக்கிறார். சகோதரர்களே, இதே மறுபக்கம் இருந்தால், மறுபக்கம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வாழவில்லை, தொழுகையை பேணவில்லை, வட்டியை விடவில்லை, ஹராத்தை விடவில்லை, இஸ்லாத்தை மதிக்கவில்லை. சிலர் சொல்றாங்களே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு மாக்கல் வேணுமா? சுபஹானல்லாஹ், எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு மாக்கல் வேணுமா? அறிவான பேச்சா இதெல்லாம்? குர்ஆன்ல ஒரு இடத்தை காட்டுங்கள், லஅம்லஅன்னல் ஜன்னா, சுவர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனில் 2 இடத்தில் அல்லாஹ் சொல்றான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், இன்று என்னை கபரில் வைத்தால், நாளை என்னை கபரில் வைத்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? துனியாவை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றி, உலக முன்னேற்றத்தை பற்றி மிம்பரில் ஏறி கொத்துபா ஓத தேவையில்லை. மிம்பரில் ஓதப்படக்கூடிய கொத்துபாக்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொத்துபாக்களை எடுத்து பாருங்கள். உலகத்தில் நபிகள் நாயகம் ஹுத்துபா ஓதியதை போல் யாரும் ஹுத்துபா ஓதியது கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ், காலையில் சுபகு தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
துஹர் வரைக்கும் குத்பா ஓதினார். துஹருக்கு இறங்கி துஹரை தொழுவித்து விட்டு மீண்டும் மிம்பரில் ஏறின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் வரைக்கும் குத்பா ஓதினார்கள். அசரை தொழுதுவிட்டு மீண்டும் மிம்பரில் ஏறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் வரைக்கும் குத்பா ஓதினார்கள். மக்ரிபை தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா வரைக்கும் குத்பா ஓதினார்கள். உலகத்தில் யாரும் இப்படி குத்பா ஓதிய சரித்திரம் கிடையாது. இதா சைதல் மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினால் சகோதரர்களே அலா சௌத்துஹு நபிகள் நாயகத்தின் சத்தம் உயர்ந்து விடும். வஹ்மரத் ஐனாஹு நபிகள் நாயகத்தின் கண்கள் சிவத்து விடும். வல்தஃபகத் வஜ்னதாஹு நரம்புகள் எல்லாம் புடைத்து வெளியே வந்துவிடும். கன்னஹு முந்திரு ஜைஷ் ஒரு ராணுவ தளபதி தன்னுடைய படையை எப்படி எச்சரிப்பானோ அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார். ஏன்? இந்த சமூகத்தை சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக, இந்த சமூகம் கபரில் வெற்றி அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் கூட அழுதார், சக்கராத்தில் கூட துடித்தார்கள். இந்த சமூகம் தொழுகையை விட்டுவிட்டு நரகம் போய்விடக் கூடாது. ஆனால் சகோதரர்களே, இந்த சமூகம் இப்பொழுது இஸ்லாத்தையும் மறந்து, நாயகத்தையும் மறந்து, நபியுடைய வழிமுறைகளையும் மறந்து எத்தனையோ பேர் துனியா மட்டும் இருந்தால் போதும் என்று வாழ்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவனை கபரில் எழுப்பாட்டி கேள்வி கேட்பார்கள் மலக்குமார். சொல்லுவாராம், உன்னுடைய ரப்பு யார்? ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய இஸ்லாம், உன்னுடைய மார்க்கம், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்கப்படும், இவர் யார்? சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. என்னால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாரும் யாரையும் கேட்க தேவையில்லை. தனித்தனியே நின்று நீங்கள் சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கேளுங்கள். தூங்க போறாய், நீ மௌத்தாகி உன்னை கபருக்குள் வைத்தால் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்வாயா? சகோதரர்களே, காலம் தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மௌத்து. மறந்து வாழ வேண்டாம். யாரும் மௌத்தை மறக்க கூடாது, கபரை மறக்க கூடாது. சொல்லுவானாம் லா அதிரி, நபியை பார்த்து கேட்பாங்க. எங்களுக்காக ரத்தம் சிந்திய தலைவர் அவர், எங்களுக்காக கியாமத் நாள்ல கூட ஃபாத்திமா, ஆயிஷா என்னுடைய மகள், என்னுடைய மனைவி சொல்ல மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாமத்துடைய நாளிலும் கூட முதலாவது சொல்லும் வார்த்தை உம்மதி உம்மதி, என்னுடைய சமூகமே, என்னுடைய சமூகமே என்றுதான் அழுவார். அந்த நபியை பார்த்து கேட்பான் அல்லாஹ், இவர் யார்? இந்த மூதேவி சொல்வானாம் லா அதிரி, இவர் யார் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்கள். என்னையும் உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. சகோதரர்களே, வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவானாம் அன் கதப், இவன் பொய்யன், இவன் அநியாயக்காரன், பொய் சொல்லிவிட்டான். ஃபஃப்ரிஷூஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்பை விரியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்துடைய கதவை திறங்கள் இவன்ட கபருக்கு. வல்பிசூஹு மினன் நார், நரகத்துடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்கள். சகோதரர்களே, நரகத்துடைய ஆடை எது? நரகத்துடைய ஆடை எது? சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்கிறான் சராபீலுஹும் மின் கத்ரான், நரகவாசிக்கு அல்லாஹ் உடுப்பாட்டும் ஆடை எது தெரியுமா? தார். நம்ம ரோட்டுக்கு ஊத்துவோமே தார், அதைத்தான் அல்லாஹ் ஆடையாக உடுப்பாட்டுவார். தாங்க முடியுமா சகோதரர்களே? ஒரு சூடு பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? எப்படி தாங்க போறோம் நாம்? எப்படி தாங்கலாம் அந்த தாரை? நரக ஆடையை கபருக்குள் உடுப்பாட்டினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அது மாத்திரமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்க உடுப்பாட்டுவான்.
ஒரு மலக். அவர் எப்படியான மலக்குண்டா, அவருக்கு கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்க முடியாது. கண் பார்க்காது குருடு, காது கேட்காது செவிடு. அந்த மலக்குடைய கையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பிரம்மாண்டமான சுத்தியல் இருக்குமாம். அந்த சுத்தியலால் அந்த மலக்கு என்ன செய்வார்? இந்த நரகவாதிக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பாவிக்கு அந்த சுத்தியலால் ஓங்கி அடிப்பார். அது எவ்வளவு பயங்கரமான அடி என்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் துரிப பிஹல் ஜிபால் லஸாரத் துராபன். அந்த அடியை ஒரு மலைக்கு அடித்தால் அந்த மலை மண்ணாக மாறிவிடும். கத்துவானாம் இவன், ஓஹோ என்று கத்துவானாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கத்தக்கூடிய சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் கேட்குமாம், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர. நமக்கு மட்டும்தான் கேட்க முடியாது சகோதரர்களே. முஸ்லிமில் வருகிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லௌலா ததாஃபனு, நீங்கள் ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். நீங்க யாராவது மௌத்தானா ஜனாசாவை அடக்க மாட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. இந்த பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் லதஅவுத்துல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன், அய்யுஸ்மிஅகும் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன். ஆனால் கபருடைய வேதனை உங்களுக்கு கேட்டால் மையத்தை தூக்கி வீசிட்டு ஓடிடுவீங்க. ஜனாசாவை யாரும் அடக்க மாட்டான், அவ்வளோ பயங்கரம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, திருமிதியில் வருகிறது, கபிரிஸ்தானிடம் போய் நின்றால் அழுவார்களாம். ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, அழுது தாடி நலைந்து விடும். அழுது தாடி நலைந்து விடும். கொஞ்சம் கேட்போம் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ஒரு நாளாவது நம்முடைய கபரை நினைச்சு நாம் அழுதிருக்கோமா? எத்தனை தரம் நாம் அழுதிருக்கிறோம்? நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர், நம்முடைய சகோதரிகள், கணவன்மார் ஜுமாவுக்கு வந்திருக்கிறார், மனைவிமார் நகையோடு பேங்க்ல போய் நிற்கிறார். இஸ்லாமிய ஊர்கள்ல நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் இது. கபரை பற்றிய பயம் இருந்தால் சகோதரர்களே, வட்டி கெடுப்பதற்கு பேங்குக்கு போவாங்களா? வட்டி கெடுக்கிறதுக்கு, லீசிங் எடுக்கிறதுக்கு, வாகனம் எடுக்கிறதுக்கு போவானா? யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்களா? விளையாடுறீங்களா? லவ் தஅலமூன மா அலம், நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால். நான் கபரை கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரக வேதனைகளை கண்ணால் கண்டவன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால் லபஹிக்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள், வலபகைத்தும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள். இரண்டு சஹாபாக்கள், முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அழுது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது கண்களில் கருப்பு நிறத்தில் 2 கோடுகள் வந்ததா? யார் இவர்கள் எல்லாம்? உமரு ஃபில் ஜன்னா, உஸ்மானு ஃபில் ஜன்னா, வ குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. நமக்கு என்ன உத்தரவாதம் சகோதரர்களே? என்ன உத்தரவாதம் நமக்கு? எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஜொலியாக வாழ்றோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுல் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மானை பார்த்து ஆயிஷா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய பக்குவமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கையில் தன்னுடைய கையை வைத்து இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து தன்னுடைய மறைவிடத்தை வலது கையால் தொட்டது கிடையாது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான்.
அழுகிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, உஸ்மான், கபரை பற்றி சொன்னால் மாத்திரம், கபரிடம் வந்தால் மட்டும் மாத்திரம் இவ்வளோ பயமா உங்களுக்கு? நரகத்தை சொன்னா கூட நீங்க இப்படி அழுகிறல்லே, சொர்க்கத்தை சொன்னா கூட இப்படி அழுகிறல்லே. இல்ல சஹாபாக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா ரஅய்து மன்தரன் கத் இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரை விட பயங்கரமான எந்த காட்சியையும் நான் கண்டது கிடையாது, அதனால் தான் அழுகிறேன். சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள் ஒரு சபையில், இஸ்தஈது பில்லாஹ் மின் அதாபில் கபர். மக்களே, கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா? கபர் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? கபரிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது. புகாரியில் வருகிறது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யாருண்டா 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவர், 36 வயசுல மௌத்தாகிட்டார். மதீனாவுடைய முக்கியமான தலைவர். 30 வயசுல இஸ்லாம், 36 வயசுல மௌத்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லி மௌத்தி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு முஆத் மௌத்தான செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்கு இறங்கி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு அன்ஹு கபர் தோண்டினார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொன்னார்கள், கபரை தோண்ட கபரிலிருந்து கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, கபருக்குள் வைத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டார்கள். பின்னால் சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அல்லாஹு அக்பர் என்றீர்கள்? இல்லை, சஅத் இப்னு முஆதை, யாரவர்? அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியவர். சஅத் இப்னு முஆதை கபரில் வைத்தவுடன் கபர் அவரையும் நெருக்க வந்தது. கபர் அவரையும் நெருக்க வந்தது. இன்னலில் கபரி பக்தா, கபர் நெருக்கும், எல்லாரையும் நெருக்கும். லவ் நஜா மின்ஹா அஹதுன் லனஜா சஅத் இப்னு முஆத். கபருடைய நெருக்கத்தை விட்டு யாராவது தப்புவதாக இருந்தால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் இப்னு முஆத் தப்பி இருப்பார். சகோதரர்களே, வைக்க போகிறார்கள் என்னையும் உங்களையும். குறுகிய கால வாழ்க்கை, உலகத்தை சம்பாதிக்கலாம், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பட்டம் எடுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. பதவி எடுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிர்வாகம் செய்யலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சிந்தியுங்கள், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க என்ன பதவியில் இருந்தாலும், என்ன பட்டத்தில் இருந்தாலும், ஒரு நாள் உங்களை வெறுங்கையோட கபர்ல கொண்டு போய் வைப்பான். உலகத்தையே கட்டியாண்டவன் தான் ஜெங்கிஸ்கான், மங்கோலிய பேரரசு. ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பக்தாத் இஸ்லாமியர்களின், முஸ்லிம்களின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது பக்தாத். ஜெங்கிஸ்கானுடைய காலத்தில் அப்பாசிய பேரரசு. சகோதரர்களே, பக்தாதுல மட்டும் 10 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார். பக்தாதுல மட்டும். பக்தாதுல தான் இருந்துச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிக் லைப்ரரி. மிகப்பெரிய இஸ்லாமிக் லைப்ரரி. உலமாக்கள் எழுதுறாங்க, 1,20,00,000 கிதாப் இருந்துச்சாம். அது 1,20,00,000 கிதாப். சகோதரர்களே, அந்த லைப்ரரிய பத்த வச்சு அந்த சாம்பலை எடுத்து என்ன செய்தான்? பக்தாதுல ஓடக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியில போட்டான், புராத்துல. உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாமா இப்னு அசீர் அல் காமில் ஃபி தாரீக் எழுதுறார், ஒரு வாரம் அந்த நதி, அந்த ஆறு கருப்பாக ஓடியதாம். எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அவரும் கபருக்கு போகத்தானே வேணும், கபருக்கு போகத்தானே வேணும். சகோதரர்களே, சக்கராத்துல சொன்னானாம் ஜெங்கிஸ்கான், ஏ மக்களே, என்னுடைய ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் சந்தூக்குக்கு வெளியே தொங்க போட்டு கொண்டு செல்லுங்கள்.
முஸ்லிம்கள் மௌத்தானாலும் முஸ்லிம் இல்லாதவர்கள் மௌத்தானாலும் ஜனாசாவை எப்படி கொண்டு போற? தக்பீர் கட்டி தானே கொண்டு போற. ஏன் அப்படி தொங்க விட வேண்டும்? சொன்னானாம், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் விளங்கி கொள்ளட்டும், உலகத்தையே கட்டியாண்ட ஜங்கீஷ்கான் கூட கபருக்கு போகும்போது வெறுங்கையோட தான் போறான். இதுதான் உண்மை சகோதரர்களே. எவ்வளவு பெரிய லக்ஸரி வெஹிக்கிள்ல போயிருக்கலாம், எவ்வளவு அடுக்குமாடி தொடரில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒரு ரூபா சல்லி கூட கொண்டு போக முடியாது. அல்லாஹ்வுக்காக வாழ்வோம் சகோதரர்களே. ஒரு பெண்ணுடைய ஜனாசாவுல காதுல இருந்த காதுப்பு கலண்டு வரல. ஷரியத்துடைய சட்டம் என்ன? காதுல உள்ள நகை, கையில உள்ள நகை கலண்டு வராட்டி என்ன செய்யணும்? ஜனாசாவை நகையோட அப்படியே அடக்கிறது தான். ஈமான் கெட்ட குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? காதை வெட்டி அந்த காதுப்பை கலட்டி எடுத்தார்கள். இதுதான் உலகம். உன்னுடைய ஒரு உடுப்பை கூட விட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்வோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக நிர்வாகம் செய்வோம். அடுத்த நிர்வாக தெரிவு இருக்கிறது இந்த பள்ளி வாசலில். கவனமாக இருங்கள். இந்த பள்ளி ஏராவூர் பெரிய பள்ளிவாசல், முஹைத்தீன் ஜும்மா பள்ளிவாசல். இது என்னுடைய பள்ளியும் அல்ல, இது நிர்வாகத்தினுடைய பள்ளியும் அல்ல, இது யாருடைய பள்ளியும் அல்ல. இது யாருடைய பள்ளி தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய பள்ளி. இது அல்லாஹ்வுடைய மாளிகை. இது நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்களுடைய பொறுப்பு, நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய பொதுமக்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் என்ன நிபந்தனையை சொல்கிறானோ, ஏண்ட பள்ளிவாசல்ல இப்படியானவன் தான் நிர்வாகம் செய்யணும்னு அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்லி இருக்கான். சூரத்துல் பக்கரா இல்ல, சூரத்து தௌபா அல்லாஹ் சொல்லி இருக்கான். அந்த தௌபாவை பெறட்டுங்க. முதலாவது நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். யாரு தொழுகையாளி இல்லையோ அவரை நிர்வாகத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களையும் கியாமத் நாள்ல பிடிப்பான். தொழுகை இல்லாதவர் நிர்வாகம் கிடைச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மரியாதையோடு ஒழுக்கத்தோடு இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திலிருந்து விலகிக் கொள்ளும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை இது. இந்த ஊர் தலை தூக்கும். எதன் மூலமாக? துனியாவின் மூலமாக அல்ல. இந்த ஊரில், இந்த மஹல்லாவில் எப்பொழுது தொழுகையாளிகள் அதிகமாகுமோ, இந்த மஹல்லாவை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்பொழுது பள்ளியோடு தொடர்பாக இருப்பார்களோ சகோதரர்களே, அப்பொழுது இந்த ஊரில் மாற்றங்கள் ஏற்படும். உலமாக்கள் நிறைந்த ஊர் ஏராவூர், தாயிக்கள் நிறைந்த ஊர் ஏராவூர், நல்லவர்கள் வலிமார்கள் வாழ்ந்த ஊர். சகோதரர்களே, இந்த ஊருடைய நிலைமை இன்னும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்களை இந்த ஊரில் உருவாக்குங்கள். தொழுகை இல்லாதவர்களை பள்ளியோடு தொடர்பாக்குங்கள். யாரெல்லாம் பெரும் பாவங்களில், வட்டியில், விபச்சாரத்தில் மறைந்தும் மறையாமலும் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய காலை கையை பிடித்தாவது அவர்களை தௌபா செய்ய வையுங்கள். அது மூலமாக மட்டும்தான் இந்த ஊருடைய பரக்கத், இந்த ஊருடைய முன்னேற்றம் இருக்கிறது. ரமலான் மாதம் வருகிறது சகோதரர்களே, தௌபா செய்வோம். இவ்வளவு காலம் வாழ்ந்தது போதும், இவ்வளவு காலம் விளையாடியது போதும், இவ்வளவு காலம் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டது போதும். 27ஆம் கிழமை வரைக்கும் எதிர்பார்த்திருக்காதீர்கள், நாளை வரைக்கும் தௌபா செய்ய எதிர்பார்த்திருக்காதீர்கள். இன்றைய நாள் தௌபா செய்வோம் சகோதரர்களே. இந்த ஜும்மாவோடு தௌபா செய்வோம். அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வோடு தொடர்பாகுவோம். சக்கராத்தில் சிரித்தவர்களாக மௌத்தாகுவோம், கபரில் வெற்றி அடைவோம். இதுதான் நம்முடைய இலக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் மனைவி அழுகிறாள். வா கர்பா, எனக்கு வந்த கஷ்டமே. இந்த மாப்பிள்ளை சக்கராத்தில் இருக்கிறார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. நம்முடைய சக்கராத்தை அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக. வா ஃபர்ஹா கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஸஹ்பா. ஏன் அழுகிறாய்? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் மௌத்தாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறேன், சஹாபாக்களை பார்க்க போறேன், அல்லாஹ்வை பார்க்க போறேன். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அஹப்பல்லாஹு லிகா, உங்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசையோடு இருக்கிறார்.